சென்னை வில்லிவாக்கம் திமுக சென்னை கிழக்கு மாவட்டம் சார்பில் திமுக முப்பெரும் விழாவை முன்னிட்டு மாபெரும் கண் பரிசோதனை மற்றும் விலையில்லா மூக்கு கண்ணாடி வழங்கும் முகாம் 8வது மண்டல குழு தலைவர் கூப்பி ஜெயின் தலைமையில் மாவட்ட பிரதிநிதி ஆர் கோபாலகிருஷ்ணன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் பி.கே. சேகர்பாபு மற்றும் வில்லிவாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் வெற்றியழகன், இளைஞர் அணி மாவட்ட அமைப்பாளர் வானவில் விஜய் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இங்கு நடைபெற்ற கண் பரிசோதனை முகாமில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கண் பரிசோதனை செய்து மூக்கு கண்ணாடியை பெற்றுக் கொண்டனர். இந்த வட்டக்கழகத்தின் செயலாளர் அருமை நண்பர் சிக்கோ சேகர் அவர்களே, 95வது வார்டு மாமன்ற உறுப்பினரும் மாவட்ட மகளிர் அணியின் அமைப்பாளரும் எங்கள் மாவட்ட செயலாளரும் அறநிலையத்துறை அமைச்சருமான அண்ணன் பி.கே.எஸ். அவர்களின் மனதில் இடம்பெற்றிருக்கின்ற சகோதரி சுதா தீனதயாளன் அவர்களே, நிகழ்ச்சிகள் நடத்துகிறோம் என்றெல்லாம் நினைக்க வேண்டாம். முதலில் கலைஞர் 1969 முதலமைச்சராக அண்ணாவின் மறைவுக்கு பிறகு முதலமைச்சராக பதவியேற்றவுடன் அவர் செய்த காரியங்கள் உலகத்தில் யாரும் சிந்திக்காத செயலாக கண்ணொளி வழங்கும் நிகழ்ச்சியை முதலில் அரசு சார்பாக ஏற்பாடு செய்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர். அதே போல மனிதன் இருக்கக்கூடாது என்பதற்காக கை ரிக்ஷாவை ஒழித்து சைக்கிள் ரிக்ஷாவை கொண்டு வந்தவர் நம்முடைய கலைஞர் அவர்கள். கூரை வீடுகள் தீப்பற்றி இருந்து ஆனால் ஏழைகள் மிகவும் அவதிப்படுவார்கள் என்பதற்காக மாடி வீடுகளை கட்டி அதில் குடியமர்த்தி அழகு பார்த்தவர் நம்முடைய கலைஞர். பிச்சைக்காரர்கள் ரோட்டில் அங்கங்க பிச்சை எடுக்க கூடாதுன்னு சொல்லி அவங்க எல்லாம் ஒரு முகாம் அமைத்து அங்க தங்க வைத்து அவர்களுக்கு எல்லா வசதிகளும் கொடுத்தவர் கலைஞர். நன்றாக பார்த்தா 1969 இது போன்ற சிந்தனை திராவிட மாடல் ஆட்சி அன்றைக்கே இந்த மாதிரி சிந்தனை விதித்து செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்று வந்தவன் போனவெல்லாம் என்ன சொல்றான், 10 பிள்ளைகளுக்கு புக்கை கொடுத்துட்டு அந்த கவலை 2000-3000 வச்சுட்டு நாம இன்னும் காலகாலமாக இந்த மக்களுக்காக தமிழ்நாடு மக்களுக்காக போராடியவர்கள் போல ஒரு வேஷத்தை கட்டி கொண்டார். உங்களுக்கு நன்றாக தெரியும், இந்த சென்னை கிழக்கு மாவட்டத்தில் எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் ஒவ்வொரு ஆண்டிலும் அது மாதிரி ஒரு முறை இல்ல, இந்த மாதிரி 6-7 நிகழ்ச்சியில குறைந்தபட்சம் ஒரு 1000 பேருக்காவது வாழ்கின்றவர் எங்களுடைய அமைச்சர் அவர்கள். அதே போலத்தான் ஸ்கூல் ட்ரிப் சொல்லுவாங்க, கடைசியா கூட பாத்துக்கலாம். இந்த நம்ம 8வது பேர் நான் நிகழ்ச்சி வச்சேன், 175 பிள்ளைங்களுக்கு 5000 ரூபாயும் கொடுத்து எல்லா பிள்ளைகளுக்கும் இது நான் சின்னதா செஞ்சிருக்கிறேன். இதை போல ஒவ்வொரு ஆண்டும் 6-7 நிகழ்ச்சிகள் நடத்தி இது மாதிரி பீஸ் கொடுத்து அந்த பிள்ளைங்களை ஏழை பிள்ளைகளுக்கு படிப்பதற்காக ஊக்கத்தை கொடுக்கின்றவர் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர். நான் ஏன் மீண்டும் இந்த மாவட்டத்தை பற்றி மட்டும் சொல்றேன்னா, இந்த மாவட்டத்தில் 72 மாவட்டங்களில் ஒரு மாவட்டமான இந்த மாவட்டத்தில் மட்டும் இவர் இந்த மாதிரி செய்யறாரு. ஆனால் தமிழ்நாடு முழுவதும் அத்தனை அமைச்சர்களாகட்டும், அத்தனை மாவட்ட செயலாளர்களும், அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களாகட்டும் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களெல்லாம் யாரும் விளம்பரப்படுத்துவதில்லை. ஏதோ வருஷத்துல ஒரு முறையோ 2 முறையோ எங்கேயோ ஒரு மண்டபத்துல கூட்டி உட்கார வச்சு ஒரு 100 பேர் பரிசு வரணும்னு கையை கட்டி ஆஹா அவர் அப்படி பண்றாரு இப்படி பண்றாரு. மக்கள் கொஞ்சம் தெளிவா இருக்கணும். நாளைக்கு நான் என்ன செய்ய போறேன்றதை நினைக்க கூடாது. இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் இப்படி செய்கிறார்கள், அடுத்து மீண்டும் இவர்கள் வருவார்கள், ஆனால் இன்னும் அதிகமாக செய்வார்கள் என்ற எண்ணம் உங்கள் மனதில் இருக்க வேண்டும். அதுக்காக தான் நான் குட்டி காட்ட இருக்கிறேன். 1000 ரூபாய் மாசம் கொடுக்கும் போது என்ன சொன்னாங்க, மகளிர் உரிமை சொல்ற 1000 ரூபாய் மாசம் கொடுக்க தலைவர் பண்ண உடனே தான் சொன்னாங்க, அதெல்லாம் முடியாது, அது எப்படி முடியும் அப்படிலாம் சொன்னாங்க. நான் யாரும் பேரை குறிப்பிடல, எல்லா கட்சிகளுமே அதை எதிர்த்தன, நடக்காதுன்னு சொன்னாங்க. இன்றைய தினம் கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் 1,15,00,000 பேருக்கு 1000 ரூபாய் வழங்கி கொண்டிருக்கிறார் நம்முடைய தலைவர் திராவிட மாடல் தளபதி அவர்கள். மீண்டும் இப்போது 2 முறை முகாம் நடத்தினோம். அதுல பல பேர் கிடைக்கலன்னு என்கிட்ட குறைப்பட்டாங்க. என்கிட்ட மட்டும் தமிழ்நாடு முழுவதும் பல பேரும் குறைப்பட்டு எங்களுக்கு ஏன் கிடைக்கல அதையும் குறித்து ஆலோசித்து நம்முடைய தளபதி அவர்கள் உடனடியாக ஒரு முகாம்களை அமைத்து கிட்டத்தட்ட இப்போ 45 நாளா சில பேருக்கெல்லாம் அந்த அறிக்கை வந்து கொண்டிருக்கிறது. மெசேஜ் வந்து நீங்கள் தகுதியானவர்களா இல்லையா என்பதற்கான மெசேஜ் வந்திருக்கோம். அவங்களுக்கும் உடனடியாக கிட்டத்தட்ட அவங்களும் ஒரு 20 லட்சம் பேருக்கு மறுபடியும் கொடுக்க போறாங்க. ஆகையால் இந்த திட்டங்கள் எல்லாம்
இந்த இயக்கம் என்று நேற்று என்றல்ல, தொன்று தொட்ட காலம் 1969 ஆட்சியில் வந்தது இன்று வரை இந்த மக்கள் பணியை செய்கின்றது. அதன் ஒரு பகுதியாகத்தான் இன்றைய தினம் ஏதோ பெரியவர்கள் பெரிய அளவில் செய்கிறார்கள், சிறியவர்கள் நம்முடைய மாவட்ட பிரதி கோபாலகிருஷ்ணன் ஆகட்டும், அதே போல சிக்கோ சேகர் ஆகட்டும், தீரன் ஆகட்டும், அவர்கள் தகுதிக்கு ஏற்ப அங்கங்கே நற்பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு எந்த ரீல்ஸும் கிடையாது, எந்த விளம்பரமும் கிடையாது, எங்க பிஹேவியரும் கிடையாது, எந்த ஒரு ஃபாலோவர்ஸும் கிடையாது. எங்களுக்கு தெரிஞ்சா 2-3 யூடியூப் வருவாங்க போவாங்க, எங்க கட்சியை சார்ந்து போடுவாங்க. விளம்பரத்திற்காக நாங்கள் எதுவும் செய்யல. ஒண்ணு இல்ல, இப்ப என்னுடைய அமைச்சர் அவர்கள் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியல, இன்னைக்கு நான் சொல்றேன், பிப்ரவரி மாசம் 20ஆம் தேதி, அதாவது இந்த ஆண்டு பிப்ரவரி மாசம் 20ஆம் தேதி இருந்து நம்முடைய தளபதி பிறநாளை முன்னிட்டு தினம் 1000 பேருக்கு காலை சுற்றி வழங்குகிறார். ஏதோ 2 இட்லி இடியாப்பம் அதெல்லாம் கிடையாதுங்க. அதெல்லாம் பாருங்க, 2 இட்லி, கேசரி, இடியாப்பம், வடகறி, பொங்கல், சில நாட்கள் பூரி, வடை, பாதாம் பால், குடிக்க பார்த்து தண்ணி, அழகா மாசு கட்டுப்பாடு வாரியம் சொல்ற மாதிரி ஒரு அந்த ஓலை தட்டு அந்த காசு தட்டு கொடுக்குறாங்க. இந்த அளவுக்கு இப்போ சமீபத்துல கூட நம்ம சுற்றுலா சேகர் ஆபீஸ் ஆனாலையும் அதே மாதிரி அவங்க பாலியம்மன் கோயிலாலையும் இது 13 நாளைக்கு ஒரு நாள் எங்க பகுதியில 50 நாள் நடக்குது. இது சென்னை கிழக்கு மாவட்டம் ஃபுல்லா தினமும் 1000 பேர் கொடுத்தாரு. இன்னைக்கு ஒரு இடத்துல துறைமுகத்தை கொடுத்தாரு, நேற்று அம்பத்தூர்ல கொடுத்தாரு. இது மாதிரி நடக்குது. ஆனா உங்களால எத்தனை பேர் தெரியுமோ தெரியாது, ஏதோ தொலைக்காட்சியில அவர் கொடுத்த குட்டி ஒரு ஏதோ ஒரு தவறை கொடுக்குறாரு. அதெல்லாம் ஜாஸ்தியா இல்ல, வெறும் ஒரு 3000 ரூபாய், மிஞ்சி போனா ஒரு 500 குடும்பங்கள் தான் தராது. அதுவும் முதல் மார்க் எடுத்தவங்க 2வது மார்க் எடுத்தவங்க மட்டும்தான். நான் என்ன கேட்கிறேன், ஏழை பாருங்க எவ்வளவு பேர் படிக்கிறாங்க, அவங்க கஷ்டத்துக்கு உதவனா அவங்களும் முதல் மார்க் எடுக்கிறதுக்கான ஒரு தகுதிக்கு வருவாங்கல்ல. அதனால அந்த செடி வளரும் போது அதுக்கு தண்ணியை ஊற்றி உரத்தை ஊற்றி அதை வளர வைக்கணும். நீ காய்த்து பிறகு இந்த மரம் நன்றாக காய்த்து விட்டது, ஆனால் இவங்களுக்கு நான் பரிசளிக்கிறேன் என்று சொன்னால் அது இல்ல அழகு. அதனால மீண்டும் சொன்னேன், இந்த ஆட்சி திராவிடமான ஆட்சி, எல்லாருக்குமான ஆட்சி, தனிநபருக்கான ஆட்சி இல்ல, மொத்த பேருக்கும் உழைக்கின்ற ஆட்சி. மகளிர் விடியல் பயணம், எந்த மகளிர் தான் சொல்லுங்க, அந்த விடியல் பயணம் உங்களுக்கு பிடிக்கலையா? ஒரு பெண் பேட்டி கொடுக்குறா, அது என்ன பஸ்ல ஒரு இங்கிருந்து போறதுக்கு அங்க போறது பஸ்ஸே வரதில்ல. அதுல சொல்லு நல்லா மனசுல வச்சு பாருங்க தாய்மார்களே, இங்க இருந்து ஒரு பாரிஸுக்கோ இல்ல இங்க இருந்து 50 ரூபா ஆவடியோ போனோம்னா ஒரு 20 ரூபாய் நமக்கு மிச்சம் ஆகுது அப் அண்ட் டவுன். அந்த ஏழை தாய்மார்களுக்கு அது பயன்படல. சிறுகடை வச்சுக்கிறவங்க, வியாபாரிங்க, பூ வைக்கிறவங்க, டிஃபன் வைக்கிறவங்க, உங்களுக்கு அது பயன்படும். இதையெல்லாம் கேவலமாக பேசக்கூடிய அளவுக்கு இந்த தினம் இருக்கிறார்கள். முடிஞ்சா நீ சொல்லு, நாங்க எல்லாருக்கும் ஃப்ரீ பஸ் கொடுக்கணும் சொல்லு, நான் வாழ்க்கிறேன். இல்ல இவரு 1000 ரூபாய் தான் கொடுக்குறாரு, நான் 5000 தான் கொடுக்க சொல்லு, நானே உங்களுக்கு ஓட்டு போறேன் 5000 தான் கொடுக்க சொல்லுவேன். கொடுப்பியா? முடியாது. நிதி நிலைமை என்ன? 1000 ரூபாயை கொடுக்கறதுக்கு இன்னைக்கு மத்திய சர்க்கார் நமக்கு எதுவுமே தரது கிடையாது. நாம கஷ்டப்பட்டு நம்முடைய தலைவர்கள் இப்ப லண்டனு அமெரிக்கா எல்லாம் போயிட்டு தொழில் முதலீட்டாளர் தமிழ்நாட்டுல தொழில் தொடங்குங்க அப்படின்னு சொல்லி இங்க வேலை வாய்ப்பு வரணும், இங்க பொருளாதாரம் உயரும் அப்படிங்கிற கணக்கோட அந்த வார்த்தையை சொல்லி பயன்படுற இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு. தெரியுமா? தெரியாது? தெரியாது. இதெல்லாம் பார்க்கறது கிடையாது. நம்ம டிவி பார்க்கறதும் சரி. அதாவது 2 இரட்டை இலக்கம் 11.9% பொருளாதாரத்தில் உயர்ந்து இருக்குது. இவர் இருக்கிற குஜராத் கவர்மெண்ட்ல 6% இருக்குது, மத்திய பிரதேச 7% இருக்குது. நம்ம கிட்ட இருக்கிறது ஒண்ணு மகாராஷ்டிரா மட்டும்தான். மற்ற மாநிலங்கள் எல்லாம் நம்மை விட பின்தங்கிதான் இருக்கிறது. ஆகையால இது போன்ற நிகழ்ச்சிகள் எங்களுக்கு புதியதல்ல. இன்று இவர் செய்வார், நாளை சேகர் செய்வார், நாளைக்கு தீனம் செய்வார், எங்க மாமண்டலத்துக்கு சுதா செய்வாங்க. அவங்களும் பல பேர் ஸ்கூல் பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுகிறாங்க. இதெல்லாம் நாங்க யாரும் சொல்லிட்டு இருக்கல. ஆனால் இதை விளம்பரத்தியாகவே பயன்படுத்தி ஏதோ தாம் தான் இன்று தமிழ்நாட்டுக்கே பெரிய ஒரு அதிதீவிரமான ஒரு சொல்லுவாங்களே தேவதூத மாதிரி இறங்கி அப்படியே மேலோட பாக்குறேன். என்னைக்காவது நீ மக்கள் தோல் மேல கை வச்சு நடத்திருக்கியா? என்னுடைய தலைவர் அவர்கள் இந்த முப்புரவு நிகழ்ச்சியிலே அழகா ஜனங்க மத்தியில் வராது, என்ன ஒழுக்கமாக, என்ன அழகாக ஒரு ராணுவ கட்டுப்பாடோடு அந்த இயக்கம் இருக்கிறது. அடை மழை பெய்தது, ஆனாலும் கூட்டம் கலையவில்லை. எந்த சேரையும் திடீர் போல, எந்த மரத்திலையும் ஏறல, எந்த பைப்லையும் பீஸ் தரல. அப்பேற்பட்ட ஒரு ஒழுக்கமான திராவிட முன்னேற்ற ஆட்சியை சேர உடைக்கல. 2026 மீண்டும் நீங்கள் அவர்களை எடை போட்டு பாருங்கள்.
நான் ஏதோ வாய்க்கு வந்து திமுகவை சார்ந்தவன், நான் ஒரு கவுன்சிலர் ஆயிட்டேன், நான் சேர்மன் ஆயிட்டேன், நான் மட்டும் மறந்துவிட்டேன் அப்படின்னு சொல்வதற்காக நான் சொல்லல. மீண்டும் 2026 ஆட்சி எடை போட்டு பாருங்க. இந்த ஆட்சி என்னென்ன செய்து பாருங்க. மற்றவங்க வந்தா செய்ய போறேன்னு சொல்றத நம்பாதீங்க. நான் வந்தா செய்வேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களாம். 5 வருஷம் உங்க வாய்ப்பு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்றது? வாயில வெள்ள வச்சு போக வேண்டியதான். இந்த வாய்ப்பு வேணாம். செய்கிறவர் தளபதியை செய்கிறார் 1000 ரூபாய். அடுத்த முறை நிச்சயமா 1500 அல்லது 2000 கொடுப்பார் என்பது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவர் செய்வார். அதுபோல ஒவ்வொரு திட்டங்களையும் அவர் அறிவிப்பார். ஆகையால் மீண்டும் சொல்லுகிறேன், இந்த வாய்ப்பை வழங்கிய மாவட்ட பிரதிநிதி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் பல நிகழ்ச்சிகளை இங்கே நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி, அவரோடு ஒத்துழைக்கின்ற அத்தனை நிர்வாகிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி, நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இருங்க முப்பெரும் விழாவை முன்னிட்டு தலைவர் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்க கழக இளைஞரணி அமைப்பாளர் எங்கள் எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் பி.கே. சேகர்பா அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் வில்லிவாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வெற்றியழகன் அவர்களின் ஆலோசனைப்படியும் மற்றும் சென்னை கிழக்கு மாவட்டம் வில்லிவாக்கம் மேற்கு பகுதி கழக செயலாளர் அண்ணன் மண்டல குழு தலைவர் அண்ணன் கு.பி. ஜெயவர்தனின் முன்னிலையிலும் இன்று சென்னை கிழக்கு மாவட்டம் வில்லிவாக்கம் மேற்கு பகுதி சிட்கோ நகரில் 3வது பிரதான சாலையில் திமுக முப்பெரும் விழாவை முன்னிட்டு இன்று இலவச கண் பரிசோதனை முகாம் மற்றும் விலையில்லா மூக்கு கண்ணாடி வழங்கு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பு செய்தனர். இதில் சுமார் கிட்டத்தட்ட ஒரு 300-350 பேர் வந்து பயன்பெற்றார். இன்னும் நடந்துட்டு இருக்குது. இது 2 மணி வரைக்கும் நீடிக்கும். இந்த 2 மணிக்குள்ள எப்படி சுமார் ஒரு 500-600 பேர் இதுல பயன்பெறுவார் என்று நான் நினைக்கிறேன் சார். இது கடந்த 4-5 வருஷமா தொடர்ச்சியா நடத்திட்டு இருக்கோம். இது மட்டும் இல்ல, இன்னும் பல நலத்திட்ட உதவிகளும் நடத்திட்டு தான் இருக்கு. இந்த இடத்துல இது மாவட்ட பிரதிநிதி ஆர். கோபாலகிருஷ்ணன் எங்க தலைமையில இது நடந்ததுங்க. இது